ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு ஸ்டைல் பாய் வீட்டு கீ ரைஸ். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்து வச்சுக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் எடுத்து வைக்கிறோம். ஸோ குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏன்னா சண்டேனால கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். சர்ச்சு போயிட்டு வந்தோன்னா டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றலாம். எப்போவுமே வெரைட்டி ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா சேர்க்கணும். அதுக்கடுத்து வீட்டில் செஞ்ச நெய் இருந்துச்சு. ஸோ அது ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். அதுக்கு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போட்டு பொரிஞ்ச உடனே, ரொம்ப பொரிஞ்சோம்னா கசப்பு தன்மை ஆயிரும். ஸோ பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை வந்து 2 வெங்காயம் ரொம்ப வந்து நான் தின்னாக வந்து கட் பண்ணலை, கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ரைஸ் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும், கீ ரைஸ்க்கு. ஏன்னா வந்து ரொம்ப நம்ம ப்ரௌனாக வதக்கணுன்னா நெய்ச்சோரோட கலர் வந்து மாறிடும். ஸோ அதனால் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மல்லி, புதினா வந்து வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. 2வது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதையும் போட்டு இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே ரொம்ப நேரம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ரைஸ்லேயே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 2வது அந்த ரா ஸ்மெல் வந்து போகும். ஸோ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து டார்க் க்ரீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தயிர், ஒரு 4 ஸ்பூன் தயிர். இதுவும் வீட்டில் செஞ்ச தயிர் தான். ஸோ நல்ல திக்கான தயிரை ஊற்றி நல்லா, இதுக்கு வந்து நம்ம லெமன் ஊற்ற மாட்டோம். அதனால் அதே மாதிரி தக்காளி வந்து நிறையா போட மாட்டோம். தக்காளியை வந்து அடுத்து ஒரு 1.5 தக்காளி இருக்கும். அதை வந்து என்னென்னா 4 க்யூப் மாதிரி போட்டு பெருசு பெருசாக, அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாவே கீறக்கூடாது. இது சும்மா லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு தான் தக்காளி. ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப உடஞ்சிருச்சுன்னா அந்த ரைஸ் வேறு மாதிரி ஆயிரும். ஏன்னா கீ ரைஸ் மாதிரி இருக்காது. அதுக்காகத்தான் சும்மா ஃப்ளேவருக்கு அந்த பச்சை மிளகாய் முழுசாக போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கடுத்து ஊற வச்ச, நான் இன்றைக்கி வந்து வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் செஞ்சுருக்கேன். அதை வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு, இது சீக்கிரமாகவே குக் ஆகிறனால அந்த ரைஸை தான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இதில் சேர்த்து, எப்போவுமே மசாலாவோட ஊற வச்ச ரைஸை வதக்கும் போது எல்லா இடத்துலையும் அந்த ரைஸில் மசாலா பிடிக்கும். அப்புறம் அளவு தண்ணி. ஸோ 1க்கு 2, ஏன்னா வீட்டு ரைஸ்னால 1க்கு 2. ஸோ நான் 2 டம்ளர் தண்ணி இது எடுத்திருக்கேன் ரைஸு. ஸோ 4 டம்ளர் தண்ணி. அப்புறம் கல்லுப்பு. எப்போவுமே கல்லுப்பு போடும் போது டேஸ்ட் வந்து நல்லாவே கொடுக்கும். ஸோ நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு குக்கரை அடைச்சிட்டு நல்லா ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஏன்னா வந்து இந்த ரைஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும். 2 விசில் வச்சா. என்னோடய ரைஸ் அப்படி. உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை விசில் கூட்டுறதோ குறைக்கிறதோ வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொலன்னு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.